அனைவருக்கும் வணக்கம். இப்போ டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the ongoing legal dispute between Himachal Pradesh and Punjab is regarding Shannon Hydel project, which is built on which river? ஸோ ஷனான் ஹைடல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தமிழில் பார்த்துட்டு பார்ப்போம். இமாச்சல பிரதேசம் மற்றும் பஞ்சாப் இடையே நடந்து வரும் சட்ட பிரச்சனை எந்த நதியில் கட்டப்பட்ட ஷனன் ஹைடல் திட்டம் தொடர்பாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சன் ஹைடல் ப்ராஜெக்ட் பார்த்தோம்னா 1925 பஞ்சாப்க்கு வந்து ஒரு 99 வருஷத்துக்கு லீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லீஸ் அப்படிங்கிறது 2024 முடியுது. ஸோ ஹிமாச்சல பிரதேச அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது, அதனால இதை நாங்க தான் வச்சுப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் அந்த லீகல் டிஸ்பியூட். எந்த நதியின் மீது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா உஹுல் அப்படிங்கிற இந்த நதியின் மீது கட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது, consider the following statements about Jal Jeevan Mission. State with high tap water connection Uttar Pradesh, low tap water connection Bihar அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஜல் ஜீவன் மிஷன் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அதிக குழாய் நீர் இணைப்பு உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம், அதுவே குறைந்த அளவில் பார்த்தோம்னா பீகார். ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு. சரிங்களா? ஹை டேப் வாட்டர் கனெக்ஷன் உத்தரப்பிரதேஷ்லையும் கம்மியாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரில் இருக்குது. ஸோ ரெண்டுமே சரிதான் நமக்கு. சரிங்களா? அடுத்தது, who is the head of the joint parliamentary committee regarding one nation one election? ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கூட்டுக்குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 39 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. முன்னாடி 31 இருந்துச்சு, இப்போ 39 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இதுல லோக்சபால இருந்து 27 பேர் இருக்காங்க, ராஜ்யசபால இருந்து ஒரு 12 பேர். ஓகேங்களா? இவங்களுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிபி சௌத்ரி அவர்கள். சரிங்களா? பிபி சௌத்ரி தான் ஹெட்டா இருக்கார். அடுத்ததா பார்த்தோம்னா, who has been given the title of Sir by British Royal Family? இங்கிலாந்து அரச குடும்பத்தின் சர் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நைட்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டோபர் நோலான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, which state ranks first in road accidents in India? இந்தியாவில் சாலை விபத்துகளில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம், 2வது இடத்துல தமிழகம், 3வது இடத்துல மகாராஷ்டிரா. சரியா? இதை நம்ம பாராளுமன்றத்தில் நிதின் கட்கரி ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.